அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதை பற்றி பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இவன்னு பார்த்தீங்கன்னா மொத்த காலி பணியிடங்கள் 6244. 6244 இந்த பணியிடங்களுக்காக குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து நடத்த போகிறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன நாள் எப்போலேருந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 30/1/2024 நேற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, ஜனவரி 30 நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நேற்றே ஆரம்பிச்சிருச்சு. அப்ளிகேஷன் முடியும் நாள் நம்ம வந்து எது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 28/2/2024 பிப்ரவரி 28 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து கடைசி நாள். விண்ணப்பம் முடியும் நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. இப்போ என்றைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 9 9/6/2024 அப்போ தான் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இப்போது தேர்வுக்கு நம்ம விண்ணப்பம் பண்ணிங்களா, அது வந்து இணையதளம். அந்த இணையதள அட்ரஸ், தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.tnpsc.gov.in. இது ஸ்பேஸ் விடாமல் இருக்கணும். சரிங்களா, நான் உங்களுக்கு தெரியறதுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா www.tnpsc.exams அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்.in. இந்த இணையதளத்தின் வழியாகத்தான் நம்ம வந்து இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்க வேண்டும். சரிங்களா, இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது விண்ணப்பத்தை வந்து திருத்துவதற்கு அப்படின்னு ஒரு 2 நாள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம், அது எதாவது நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4 to 6 தேதி வரை வந்து நம்ம வந்து விண்ணப்பத்தை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மார்ச் 4 to 6 தேதி வரை. சரிங்களா, இந்த 4, 5, 6 இந்த தேதி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலி பணியிடங்கள், அதாவது ஒவ்வொரு போஸ்டிங் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் போஸ்டிங் நான் எழுதியிருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா, அப்போது இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பண்ணேன் 2442 காலி பணியிடங்கள் உள்ளன. அடுத்தது பார்த்திங்கன்னா தட்டச்சர் பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 1653. அடுத்து வன காப்பாளர் பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 526. அடுத்து சுருக்கெழுத்து தட்டச்சர் பார்த்திங்கன்னா 441. அடுத்தது விஏஓ அதாவது கிராம நிர்வாக அலுவலர், இது பார்த்திங்கன்னா 108. சரிங்களா, மீதி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது, அது 15, 30 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எழுதலை, இது வந்து மேஜர். சரிங்களா, இப்போ வந்து இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் 10th பாஸ். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, அப்புறம் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சேர்த்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மினிமம் வந்து 10th பாஸ், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அது வந்து சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான அந்த சிலபஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.